ஒண்ணா இருக்க கத்துக்கணும் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம கந்தசாமி இருந்துட்டு முருகனுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக போறாங்க. பொண்ணையும் வர சொல்றாங்க. பொண்ணும் வருது. வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே டீ எல்லாம் குடுத்துட்டு, என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. "உனக்கு சமைக்க தெரியுமாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "சமைப்பேன்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நம்ம மெஸ்ஸில ஒரு 50 பேருக்கு சாப்பாடு செய்யணும். எந்த அளவுக்கு அரிசி அளந்து போடுவ? எந்த அளவுக்கு காய்கறிலாம் கட் பண்ணி போடுவ? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. என் பொண்ண நீங்க நல்லா வச்சு காப்பாத்துவீங்கன்னு தான் உங்க வீட்டுக்கு நாங்க கல்யாணம் பண்ணி குடுக்குறோம். ஆனா நீங்க என்னடான்னா, உங்க மெஸ்ஸுல ஆள் எடுக்கிறதுக்கு பார்க்குற மாரி, இப்படி அளவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் எங்க பொண்ண குடுக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லி அவங்கள வெளிய தொரத்தி விட்டுர்றாங்க. அத விட்டுட்டு மத்த எல்லா பொண்ணுங்களையும் போய் பார்த்துட்டு வராங்க. ஒரு 2, 3 வீடு போய் பார்த்துட்டு வராங்க. எல்லா இடத்துலயும் ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. அதனால பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்பவே கோவப்பட்டு, "பொண்ணெல்லாம் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கு அடுத்ததா இதுக்கு மேலேயும் எங்கேயும் போய் அசிங்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. இத விட வேற ஒரு பொண்ணு நல்லா பார்த்துருக்கேன். நம்ம அந்த வீட்டுக்கு போலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஒண்ணா இருக்க கத்துக்கணும் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.